தமிழ் நியூஸ் நேரில் வணக்கம். இன்றைய நேர்காணலில் இந்த முறை எதிர்ப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். லண்டனுக்கு திரு மு க ஸ்டாலின் போயிருந்தார். அவருடைய பேரப்பிள்ளையினுடைய கிராஜுவேஷனுக்கு அந்த செரிமானியில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்னு சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே லண்டனில் இன்னும் கூடுதலான அவர் ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியன், அவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர். அந்த 36 பேர் கொண்ட குழு சம்பந்தமான அந்த பரிந்துரையை அவர் விரைவில் நடைமுறைப்படுத்த போறாரு அப்படிங்கிற ஒரு டாக் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டே வருது. இப்போ அடுத்தபடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்த மாத இறுதியிலோ அடுத்த மாத ஸ்டார்டிங்ல அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க இது? எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுய பரிசீலனை, ஒரு தோல்வி, ஒரு ஒன்று ஒன்றாங்க, ஒரு கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பண்ணோம், அது தோத்துருச்சு. ஏன் தோத்துச்சு அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணுறது மீண்டும் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், டாட்டா நானோ கார்னு ஒரு கார் ப்ராஜெக்ட் விட்டாங்க. அந்த கார் அந்த காரு பார்க்கறதுக்கே 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரு அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு முழு கார் எப்படி கிடைக்கும்? அது என்ன வடிவத்தில் இருக்கு, அதோடைய டிசைன் எல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்குது. சின்னதாக ஒரு அழகாக அப்படி ஒரு மாதிரி. அது அந்த நேரம் இப்போ நமக்கு அது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு தவளை மாதிரி இருக்குது. ஆனால் அந்த நேரம் அதை பார்க்கறதுக்கு டிக்கெட் ஓட்டுலாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க டெல்லியில். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த கார் ப்ராஜெக்ட் அவ்வளோ ஒரு கனவு திட்டமாக கொண்டு வந்தார். சாதாரண மக்கள் ரோட்டில் இனிமேல் பார்த்தா எங்கே பார்த்தாலும் திரும்பின இடம் ஃபுல்லாக நானோ கார் தான் ஓடும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் அந்த ப்ராஜெக்ட் வெளியிடப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொருள் விற்கமே இல்லாமல் ரொம்ப இதாகி போச்சு, காணாமலே போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானோ கார் எங்கே இருக்குன்னே தேட வேண்டியது இருக்கு. ஏதாவது வாங்கி வச்சிருந்தா உண்டு. எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு பெரிய திட்டங்கள் போட்ட கம்பெனி கடைசியில் அது என்ன காரணத்துக்காக தோத்துச்சுன்னு மறுபடியும் அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒரு நாள் நடக்காது. அந்த கார் எல்லாம் சேல்ஸ் ஆகி அதெல்லாம் நடந்து நமக்கு இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு சொல்லி லாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை ரிசர்ச் பண்ணுவாங்க. எல்லாம் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் இது மோஸ்ட் அஃபோர்டபுள் கார் அப்படின்னு சொல்லலை. அதாவது ஒரு வசதியான கார், அதாவது எளிமையான கார் அப்படின்னு சொல்லலை, சீப்பு கார்னு சொல்லிட்டோம். ரொம்ப அதாவது விலை மலிவான கார் அப்படிங்கிற மாதிரி அதை விளம்பரப்படுத்திட்டோம். அது தப்பு. மக்களுக்கு ரிலையபிளான கார், மக்களுக்கு இணக்கமான கார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படின்னா தான் அந்த வார்த்தையில தான் பிரச்சனை அப்படின்னு போய் கண்டுபிடிச்சாங்க. அது வார்த்தையில மட்டும் பிரச்சனை இல்லை, லோ வாங்கினா ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்காதுங்கிறது மக்களுடைய எண்ணம். போய் வாங்கினதுக்கு ஏற்ற மாதிரி அது அப்படித்தான் இருந்தது, பிளாஸ்டிக்கா. அதனால அந்த பொம்மைக்கார தூரத்துக்கு போயிட்டாங்க. சரிங்களா? எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு அடிப்படை காரணம் இருக்கும். ஆனா குழு எல்லாம் வச்சு ஆராய்ச்சி கடைசி வரை ஒண்ணும் இல்லாம ஒரு காரணத்தை கொண்டு தருவாங்க. அதே மாதிரி ஒரு 36 பேர் கொண்ட ஒரு குழு பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி ஒரு காரணத்தை கொடுக்குறாங்க. என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் வந்திருக்கிற செய்தி, அவர்கள் திமுகவை சேர்ந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள் இவர்கள்லாம் அல்லது குறிப்பாக அதிகாரத்தை சுவைத்த சிலர் உள்ளடி வேலை பார்த்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. அதாவது இந்த 36 பேர் கொண்ட குழு இதை சொல்லி இருப்பதாக, அதனால் கட்சிக்குள் மாற்றம் ஏற்படுத்த போவதாக ஒரு செய்தி. சரிங்களா? இது ஏன் செய்தி கிடையாது. இப்படி ஒரு செய்தியை ஒருத்தர் எழுதுறாரு, ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு ஒரு பத்திரிகையில அல்லது ஒரு இணையதளத்துல எழுதுறாரு. இந்த செய்தி உண்மையா இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்க இவிஎம் மிஷின் ஒண்ணு இருக்குது. இந்த மிஷின் பண்ணுகிற அட்டூழியம் இது பல இடங்கள்ல என்னென்னலாமோ பண்ணி வச்சிருக்குது. சரிங்களா? அந்த மிஷினை பத்தி அவ்வளவு விஷயங்களை நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஐயநாதன், ஜேர்னலிஸ்ட் ஐயநாதன் தனி புத்தகமாவே போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த மிஷின் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இப்படிப்பட்ட வெற்றியை விஜய் அடைந்திருக்கவே முடியாது. இது ஒன்று. இன்னொன்று, ஒட்டுமொத்த தேசிய ஊடகமும் விஜய்க்கு கூடுதலான ஹைப்பை கொடுத்தது. எல்லா ஊடகங்களும், எல்லாம் தேசிய ஊடகம். தேசிய ஊடகத்துல ஒண்ணும் வேண்டாங்க, ஒரு பொய்யான செய்தியை சொன்னாலும் நீங்க ராஜ்தீப் சர்தேசாய் பக்கத்துல உட்கார்ந்து சொன்னீங்கன்னா அது எப்படி எடுபடும்? அந்த மாதிரி அவருக்கு செஞ்சாங்க. அவரு பிரதீப் குப்தா அப்படிங்கிறவர் 120 சீட்டு வரும்னு சொல்லி அவர் தான் சொல்றாரு, வேற யாரும் சொல்லல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கல வேதார்த்தம் தெரிந்த எல்லோரும் சொல்றாங்க திமுக அதிமுகவை தவிர யாருக்கும் பவர் கிடையாதுன்னு. ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய டெல்லியில எங்கேயோ இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிகிறது இங்க 120 சீட் தான் வரும்னு. அப்ப அவர்கள் திட்டமிட்டு ஒரு நம்பரை சொல்லி, அந்த நம்பரும் ஒரு அறுதி பெருமமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா தமிழ்நாட்டு எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது அப்படின்னு பாஜக நினைக்குது. அப்ப அந்த நம்பருக்குள்ள கொண்டு வருவது, எல்லாரையும் அங்கங்க தொங்க விடுவது, சொர்க்கம் மாதிரி. விஜய ஒரு இடத்துல தொங்க வைக்கிறது, திமுக ஒரு அந்த இடத்துல தொங்க வைக்கிறது, அதிமுகவை தொங்க வைக்கிறது. மொத்தத்துல யாருக்குமே நிம்மதி கிடையாது. விஜய் நிம்மதியா இருந்தாப்லையா வச்சு விட்டுட்டு, ஃபுல் மீல் சாப்பிட்டேன்,
அப்படியே பிரெட் ஆல்வாவோட பிரியாணி சாப்பிட்டுருக்காரு. அப்படியா இருக்காப்புல இன்னைக்கு ஃபுல்லா? அவர் அப்படி இருந்தா ஏன் அவர் திருச்சியில போய் உட்காந்து புலம்பணும்? எல்லாம் பண்ணீங்க, கூட 2 சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா அவரு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு எல்லாம் ஓட்டு போட்டு தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. அவன் பாஜக தனது அஜெண்டாவின் திட்டத்தின்படி எல்லாவற்றையும் நிகழ்த்தி முடித்திருக்கிறது. இல்லைன்னா ஸ்டாலின் மாதிரியான ஒரு தலைமையெல்லாம் தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் நீங்க சொன்னது அந்த ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் யாருன்னே தெரியாதுங்க. அந்த ஆள் யார் இப்படி கராத்தே பண்றாங்க, அவ சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கிறான். அந்த ஆள் யாருன்னே தெரியாது, அந்த மக்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஜெயிக்கிறாரு, ஸ்டாலின் தோக்குறாருன்னா உடனே நீங்க கீழே இருக்கக்கூடிய கிளை செயலாளர்களையும் அங்க வேலை பார்க்கலன்னு சொல்லுவீங்களா போய் குளத்தூர்ல? அப்போ இது இந்த பத்திரிகையில் சொல்லப்பட்ட செய்தி அல்லது இந்த இணையதளத்தில் சொல்லப்பட்ட செய்தி அது இல்ல. ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும் அது களத்துல என்ன நடக்குது. சரி, இதுதான் பிரச்சனையாக இருந்தால் இதை நாம எப்படி ரெக்டிஃபை பண்றது? இது நாம ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள இதுதான் இந்த மிஷன் சொல்லித்தான் நீங்கள் ஓட்டு போட்டுதான் நீங்க எடுக்கணும்னா நீங்க எதிர்த்து பேச முடியாது. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அவர் கையில் இருக்குது, யார் மோடி கையில் இருக்குது, அமித்ஷா கையில் இருக்குது. அவர்கள் நினைத்ததை ஆட்டி வைக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இவர்களால் ஒன்றும் எதிர்த்து செய்ய முடியாது. அப்ப இதுக்குள்ள வெற்றியை பெறுவது எப்படி அப்படின்னு அவங்க யோசிக்க முடியுமே தவிர, சோ அந்த பரிந்துரைகளை எல்லாம் வாங்கி கையில வச்சுக்கிட்டு சரி அப்படியா நாம என்ன மாற்று செய்யலாம் அப்படின்னு யோசிப்பார்கள். இன்னும் கூடுதலாக எவ்வளவுக்கு எவ்வளவு களத்தில் வேலை செய்யலாம் அப்படின்னு செய்வாங்க. இப்போ கடந்த முறைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருடங்கள்ல களத்தில் இயங்கினார்களான்னா இயங்கினாங்க. ஒப்பீட்டு அளவில் பழைய திமுக மாதிரி இருந்துச்சா, வீரியமாக மக்களோடு மக்களாக ரிலேயபிளா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு. இன்னும் கூடுதலா களத்தில் இருக்கக்கூடிய ஒரு திமுக, அது போக இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு திமுக, இதுல யாருக்கு அதிகமான வலு இருந்தது, யார் பாலிசி மேக்கிங்ல இன்டர்ஃபியர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இணையதள திமுகவால் முடிந்தது. இந்த இந்த என்ன சொல்றதுன்னா ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள அவங்க அதுல சிக்கிக்கிட்டாங்க. அப்ப அப்படி இல்லை, நம்மளுடைய ஹார்ட் கோர் ஃபண்டமெண்டல் நம்மளுடைய கேடர் பேஸ்டு இந்த பார்ட்டி தான். அதனால கீழே இருக்கக்கூடிய இந்த கேடர்ஸினுடைய மனோநிலையை புரிந்து கொண்டு இயங்க வேண்டும். இனிமேல் இப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணணும், பழைய திமுகவாக நாம் வர வேண்டும். இதுதான் திமுக செய்ய வேண்டிய வேலை. அதைத்தான் அது செய்ய போகிறது. நான் இவ்வளவு நாள் நேரா போனோம், பெண்ல என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு அப்படியா திமுகவை ஜெயிக்க போதா வெற்றி அப்படின்ட்டு போயிடுவான். சில ரிப்போர்ட்டுகள் அவங்க எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்படியா சரி கொஞ்சம் பலவீனமா இருக்கா, உடனே என்ன பண்றது, விஜய்க்கு பெண்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா, சரி ஏதாவது ஒரு 5000 தூக்கி போடுவான் உடனடியாக, ஏதாவது மக்களை கொஞ்சம் பண்ணி பார்ப்போம். அதாவது விஜயின் வலு என்ன அப்படிங்கிறதோ அல்லது இன்னைக்கு நடக்க போற பிரச்சனை என்னங்கிறதோ அல்லது இங்கே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய பாஜகவின் சூறாவளி என்னங்கிறதோ அவங்களுக்கு ஓரளவு ஸ்மெல் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் வேற வழி கிடையாது. சரிங்களா? அதனால அவர்கள் அதை களம் கண்டார்கள். இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு, விஜய்க்கே நம்பிக்கை கிடையாது. விஜய் ஜெயிச்சது விஜய்க்கே நம்பி இருக்க மாட்டாரு. திடீர்னு இப்படி ஜெயிச்சுட்டாங்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றல. இந்த பாகுபலியில இப்படி வெட்டிட்டே இருப்பார் ஒருத்தர், திடீர்னு பாகுபலி கையை பிடிச்சி வெட்டிட்டு போயிடுவார். புரியுதா உங்களுக்கு? இது இப்படி வெட்டிக்கிட்டே இருந்தாலும் அந்த காமெடி பீஸ் தான் விஜய். கையை பிடிச்சி அழுத்தி விட்டு போறாப்புல தெரியுங்களா, அதுதான் மிஷின். சரிங்களா? இந்த பவர் எங்க இருந்து வந்ததுன்னா அமித்ஷா கிட்ட இருந்து மிஷின் மூலமாக வந்த பவர். அதுதான் தமிழ்நாட்டை பொழந்திருக்கே தவிர மற்றபடி விஜயினுடைய பவரால் இந்த வெற்றி பழக்கப்படவில்லை. இப்ப கட்சியில சொல்லி முடிச்சிருக்கேன். அப்போ இது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா சாதாரண ஒரு விமர்சனகராக இருக்கிற எனக்கு தெரியுது ஒரு செய்தி தகவல், ஒரு தலைவராக கட்சி தலைவராக இருக்கிற அவர்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆனா அதை எதை செய்ய முடியும், அதை ஒன்று செய்ய முடியாதுங்கிற நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க. ஃபியூச்சர்ல நாளைக்கு இந்த இயந்திரத்துக்கு மேல உள்ள சந்தேகத்தை வலுப்படுத்தி மக்களே கொந்தளிக்கும் போது கண்டிப்பாக அவர்களும் அதற்கு இசைவாக இருப்பார். ஆனா ஒரு போட்டியிடுகிற ஒரு கட்சி ஒருபோதும் அந்த இயந்திரத்து மேல குற்றச்சாட்டை வைக்க முடியாது. அந்த நெருக்கடியில் இருக்காங்க. அது ஒன்று. அதுபோக கட்சியை கேடர் பேஸ்டு பார்ட்டியாக பேஸ் மட்டத்திலிருந்து வளர்க்க வேண்டும், செழுமைப்படுத்த வேண்டும்ங்கிற இலக்கு தான் அவர்களிடம் இருக்கிறதே தவிர மீண்டும் போய் இணையதளத்தில் பந்தாடிட்டு இருப்பது, விர்ச்சுவல் வாரியர்களை கட்டமைப்பது, அந்த வேலையை சபார்டினேட் தான். இப்ப கட்சிக்காரர் இருக்கிறாங்க, அவங்களே ஒரு 4 போஸ்டர் ஷேர் பண்ணாலே அதுதானே, அந்த வேலையை தான் அவர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் கூட கூடுதலா செய்ய போறாங்க. ஆனால் களத்தில் நின்று மக்களோடு வேலை செய்யணும். அதை தவிர வேற எந்த பதில் இதுவும் திமுகவால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆட்களை மாற்றி அமைப்பதால் ஒரு பலனும் நடக்க போவதில்லைங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல இன்னொரு தகவலும் கூடுதலாக வந்துட்டு இருக்கு. திரு உதயநிதி மற்றும் திருமதி கனிமொழி அம்மையாருக்கு கூடுதலான பல பொறுப்புகள் தரப்போறாங்க கட்சியில. அடுத்த தலைமுறையினரை ஈர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நம்ம இருக்கிறோம் ஜென்சிகளை அப்படிங்கிற ஒரு விஷயம்.
ஸோ இப்போ கனிமொழி அம்மையாரும் இப்போ தமிழ்நாடு அரசியலில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரியான பவர் கொடுக்க போகுது? அதே போல் திரு உதயநிதி அவர்கள் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, இப்போ அவர் தான் சார்ஜ் எடுத்திருக்கிறாரு. இப்படி பல விஷயங்களும் இருக்கு. இல்லை, அது அவர்களுக்கு அது குறிப்பா திரு கனிமொழி அவர்களுக்கு முக்கிய இடம் கொடுப்பது நல்லது. அதில் ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா ஒரு ஆலோசனையில் சரியான திசைக்கு இழுத்து போறதுக்கு ஒரு ஐடியா வேணும். அந்த ஐடியா வந்து ஒப்பீட்டளவில் உதயநிதிக்கும் அந்த இதெல்லாம் இருக்கும், இருந்தாலும் ஒப்பீட்டளவில் திரு கனிமொழி அவர்களுக்கு அது கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் அனுபவம் கூட இல்லையா. அப்போ இந்த நெருக்கடிகள் நடக்கும்போது திமுக அதிமுக கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கும்போது வேண்டாம், அது சரி வராது, அது இயற்கையிலேயே ஒரு கெமிஸ்ட்ரி ஒத்து வராது. அதாவது வைக்க கூடாதுன்னு கிடையாது, எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைக்க கூடாது, இது தீட்டுலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. 1967 காங்கிரஸ் போய் திமுகவோட கூட்டணி வைக்கும்னு யாராவது சொல்லிருப்பாங்களா? காங்கிரஸ் வீழ்த்திட்டு தான் திமுக வந்திருக்குது. காங்கிரஸ் என்ன நினைச்சிருக்கும், நேத்து வந்த சின்ன பையன் நீ என்ன வீழ்த்திட்டியா, உன்னை உண்டே இல்லைன்னு பண்ணுவேன்னு தான் காங்கிரஸ் கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா அடுத்தடுத்த வருடங்கள்ல அது கீழே விழுது, அது உடையுது, இந்திரா காங்கிரஸ் மாறுது, ஸ்தாபன காங்கிரஸ் மாறுது, பின்னாடி இந்திரா காங்கிரஸோட திமுக கூட்டணி வைக்குது, இப்படியாக மாற்றி மாற்றி கூட்டணி வைக்கிறாங்க. கடைசியில இன்னைக்கு ஒரு சபார்டினேட் போர்ஸாக தான் காங்கிரஸ் இருக்குது. பென்ஸுக்கார பார்த்துட்டு குழந்தை அப்படியே வேடிக்கை பார்க்குற மாதிரி நம்ம இன்றைய மாநில மாணிக்க காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போட்டிருந்தாரு இல்லையா, அது பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். பென்ஸ்கார் அங்கேதான் ஒரு இலக்கு வந்துட்டோம். அது விஜய் கிட்ட சொல்லணும், இன்னைக்கு தம்பி இன்னைக்கு நாங்க இந்த சீட்ல இருக்கோம், நாளைக்கு அந்த சீட்ல வந்துடும் சொல்லி பாருங்க. எதுக்கு சொல்றேன், நீங்க அதானே சொல்றீங்க, இன்று இந்த இலக்கு நாளை இலக்கு உங்க சீட் தான். போய் ஒரு ஓனர் ஒரு கம்பெனில வேலைக்கு போயிட்டு இந்த சீட்ல இன்னைக்கு உட்கார்ந்துருக்கேன், நாளைக்கு இந்த சீட்ல உட்கார்ந்துருப்பேன், கல்லாப்பீட்டுல உட்கார்ந்துருப்பேன் சொல்ல முடியுமா? லாபகரமா என்ன சொல்றாரு இப்போ, இல்ல 40 சீட்டு 40 ஜெயிக்கணும் தான் எங்க இலக்கு. அதுதான் அது நடனம். இது நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடனம். எதுக்காக சொல்லணும்னா, ஒரு சபார்டினேட் கட்சியாக ஒன்று மாறியதற்கு பிறகு இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை என்பது ஒரு இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. திமுக அப்படி கிடையாதுங்க. இங்க அரசியல் என்பதே திமுக வெர்சஸ் அதர்ஸ் தான். நீங்க விஜய் இருந்தாலும் சரி, விஜயுமே இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காரு, விஜய் பொழுதன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காரு, எந்த பிரச்சனை நடந்தாலும் திமுக தான் காரணங்கிறாரு. அப்ப அவரால் கூட திமுகவை தவிர்த்து விட்டு பேசவோ செயல்படவோ முடியாது. இன்னொன்னு, விஜயை அடிப்பதற்கு விஜயை எதிர்ப்பதற்கும் வலுவுள்ள கட்சியாக திமுக தான் இருக்குது. ஏன்னா திமுக சித்தாந்த வலுவுள்ள கட்சி. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும்ங்கிறதுல கனிமொழி அவர்கள் சொன்ன முடிவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போதைக்கு சரி வராதுன்னு சொன்னது அது கரெக்டானது. அதே மாதிரி பல விஷயங்களையும் ஒரு நல்ல ஆலோசனையும் நல்ல அடுத்த கட்டமா, ஏன்னா இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நெருக்கடிகள் அதிகமாகும் போது தானே கலந்து ஆலோசித்து செயல்பட வேண்டியிருக்குது. ஒத்தையா உட்கார்ந்து முடிவெடுக்க முடியுமா? ஒண்ணு. இன்னொன்னு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் எல்லாம் கனிமொழி அவர்களும் களத்துல போய் நின்று வேலை செய்யறாங்க. அவர்களுக்கும் அந்த தூத்துக்குடியில நேரடியா அனுபவங்கள் இருக்குது, களத்துல வேலை செஞ்சிருக்காங்க. இப்படி களத்தில் வேலை செய்பவர்களோடு ஒரு இணக்கம் இருந்துச்சுன்னா அவர்களுடைய டிசிஷன் மேக்கிங் இன்னும் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்குங்கிறது ஒரு இயல்பானது. ஏன்னா கடந்த 7 வருடங்கள் அல்லது 5 வருடங்களுக்கு மேலாக திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரியான ஒரு உணர்வுக்கு போயிடுச்சு. வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. அதனால இது சரிதானோ அப்படின்னு அவர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவர்கள் மேலே குற்றம் கிடையாது. இந்த கார்பரேட் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளை உயர்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பிரசன்டேஷனை போட்டு காமிச்சு இப்படி ஒரு டயக்ராம காட்டிட்டா இவர்களுடைய அறிவு இவதான் உலகத்தையே ஆளப்போகிறது அப்படின்னு அவங்க அந்த ஸ்லைட் ஷோல தான் உலகமே இருக்குன்னு நம்பி விட்டார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. ரோட்டுக்கு வரணும், திமுக காரனா சும்மா இல்லடான்னு டயலாக் பேசக்கூடாது, வேலை செய்யணும் அப்படிங்கிறத இந்த எலெக்ஷன் காட்டியிருக்கு. சார், இப்போ அதே திரு மு க ஸ்டாலின் லண்டன்லயே குறிப்பா ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியை அவர் சூஸ் பண்ணிட்டாரு, டிக் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. அதுக்குண்டான ஆயத்த பணிகளும் திமுக இப்போ மேற்கொள்ள போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ திரு மு க ஸ்டாலின் ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கிறோம். அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது சம்பந்தமா லண்டன்லயும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்து என்னை கேட்டா ஒரு கட்சி தோல்வி வெற்றி எல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. பொறுமையாக இருந்து பிறகு வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் பொறுமை காட்டுவதெல்லாம் முடியாது. அது அன்னன்னைக்கு சோதிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால இடைத்தேர்தலில் நான் நிற்க மாட்டேன், நான் மெயின் தேர்தலில் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறது அது சரியா இருக்க முடியாது. இன்னும் கூடுதலாக என்னன்னா, ஒருவேளை இந்த தேர்தலில் நின்று தோற்றா கூட அதுல ஒரு செய்தி நமக்கு என்ன கிடைக்கும்னா, அது 1000 பேசுவான், தோல்வி நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது.
ஒருவேளை நின்று தோற்றா கொடுத்து நின்னா ஜெயிக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. தோத்தா கூட என்ன விஷயம்னா இந்த கள யதார்த்தம் இன்னும் மாறவில்லை அப்படிங்கறது நீங்க அளந்து பாக்குறது கூட அது உதவும். இன்னும் அப்ப விஜயனுடைய வேவ் இருக்கா இல்லையா, அது என்ன விதத்துல இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணதுக்கு உதவும். ஒருவேளை நான் சொன்ன அந்த அது என்ன சொல்றதுன்னா மிஷின்ல வைக்கிற அந்த வித்தை நடந்திருந்ததுன்னா அதை அம்பலப்படுத்துவதற்கு கூட உதவும். எங்க ஸ்டாலின் நிக்கிறாரோ அவர் திட்டமிட்டு வீழ்த்துறாங்க மிஷின் மூலமா அப்படிங்கிறத நாம ஊர்ஜிதப்படுத்துவதற்கு ஆதாரங்கள் கிடைக்கும். இல்ல அப்படின்னா ஒதுங்கி நிக்க வேண்டியது. அதாவது விளையாட்டிலே கலந்துக்கல அப்படின்னு சொன்னா அது அந்த விளையாட்டினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதை மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்கு வாய்ப்பற்று போகும். இதுதான் என்னுடைய முதல் கருத்து. இன்னொன்னு தோற்கருத்து விஷயம் இல்லை. 62 தலைவர் அண்ணா தோற்றார், அதெல்லாம் விஷயம் கிடையாது. அதனால 60 அதுக்கப்புறம் தான் 67 அவங்க ஜெயிச்சு முதலமைச்சராக ஆகுறாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு 2011 எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்துருது திமுக. அது அதில் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து இழப்பு. அதிமுக என்ன நிலைமையில இருக்கோ அந்த நிலைமையில தானே திமுக இருந்துச்சு. அதிமுக இருந்த நிலைமையில திமுக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம ஐயோ அவர்கள் இப்படி பாயிட்டாங்களா, அந்த அந்த அளவுக்கு பலவீனமா இருந்த ஒரு கட்சி விஜயகாந்த்னு ஒருத்தர் போர்ஸ், விஜய் மாதிரி அன்னைக்கு விஜயகாந்த் அப்படி இருந்த நிலைமையில அன்னைக்கு அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்களே. ஜெயலலிதா இல்ல, விஜயகாந்த் இல்ல, விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே கட்சி அங்க இல்ல. அப்ப எந்த அளவுக்கு இண்டிவிஜுவலை நம்பி இருக்கிற கட்சிகளுடைய நிலைமை வேறு, திமுகவின் நிலைமை என்பது வேறு. அப்போ திமுக இண்டிவிஜுவலா பார்த்து என்னுடைய சுயம் அபிமானம் இதெல்லாம் பார்க்க கூடாது. மானம் அபிமானம் ஐயோ வெற்றி தோல்விதான் பார்க்க கூடாது. இறங்கணும், வேலை செய்யணும், வெற்றி தோல்வி எதிர்கொள்ளணும். இதுதான் திமுகவுடைய கொள்கைன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒரே ஒரு கேள்வி, சிதம்பரம் அவருடைய ஒரு ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட், அதை ஒட்டி தான் இந்த கேள்வியினுடைய அமைது. அதாவது இப்போ வரக்கூடிய மான்சூன் செஷன் இன்னும் 4 நாட்கள்ல கூட இருக்கு பார்லிமெண்ட்ல. அதுல பல முக்கியமான சட்ட திருத்தங்கள், பயங்கரமான சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க, டீலிமிட்டேஷன் உட்பட பல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இன்னும் பல விஷயங்கள். இதுக்கு திமுகவோட தேவை நாட போகுது பிஜேபி அப்படின்ற ஒரு செய்தியை முன்கூட்டியே போட்டாரு திரு பி சிதம்பரம். திமுக கூட்டணி திமுக மட்டுமல்ல, இன்னும் பிராந்திய கிளை கட்சிகள், குறிப்பா என்சிபி சரத்பவார் அவங்க எல்லாம் அணுக போறாங்கன்ட்டு. இது சம்பந்தமாகவும் டெல்லி தூதர் லண்டன்ல திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு. அவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பாஜகவுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க, சட்ட திருத்தம் வந்து நாங்க உங்களுக்கு ஏதுவா நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் பண்றாங்களாம். டிஎம்கே என்ன முடிவு எடுக்க போகுதுங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இதுல இருக்கு. அதாவது இங்க வந்து ஒன்றிய அளவில், தேசிய அளவில் இங்க நடக்கிற பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஹீரோ வில்லன் மாதிரியான ஒரு விளையாட்டு, ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னு சொன்னா அந்த ஹீரோவுக்கு ஒரு வில்லன் வேணும். அந்த வில்லன் போஸ்டிங்ல அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கிட்டு காங்கிரஸுக்கு தலைவரா நீங்க ராகுல் காந்தியை உட்கார வச்சிருக்காங்க. மற்றபடி அந்த வில்லன் வந்து, அதாவது இவர் தான் ஹீரோ, யாரு மோடி தான் ஹீரோ, அவருக்கு ஒரு எதிராளி வேணும், ஒரு அப்போனண்ட் வேணும், ஒரு சண்டை போடுவதற்கான ஒரு சக்தி, அவ்வளவுதானே தவிர இவர்களுக்கு அடிப்படையில் வந்து இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும், இந்த மக்களுக்குள்ள பிரச்சனைகள். நான் கூட வந்து ஒரு தடவை வந்து உங்களுக்கு சீஃப் செக்ரட்டரிகள், அதாவது உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானிக்கிற அறிவுஜீவிகளில் 90% பேர் பிராமணர்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு ஓபிசி இல்லையா, எத்தனை சதவீத ஓபிசிக்கள் இருக்கிறார்கள், எத்தனை தலித்துகள் அதுல இருக்காங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டாரு. சரிங்களா? அதெல்லாம் கேட்டவொன்னு அப்படியே கூஸ் பம்ப் அப்படியே ஏறிடுச்சு. ஐயோ பப்புக்கு இவ்வளவு அறிவா, கழுத வைக்கிற பையனுக்கு இவ்வளவு அறிவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாயி போச்சு நமக்கு. அப்படி சரி, அப்போ இவதான் உலகத்தை ஜீவிக்க வந்த ஜீவ ரட்சகன் அப்படின்னு. என்னைக்கு வந்து இந்த வந்து என்ன சொல்றதுன்னா இருக்கிற சுத்தி இருக்கவங்க உள்ள அந்த பிராமண லாபி தான் உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டின் முழு அரசியலையும் தீர்மானிக்கிறது இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிற புரோக்கரு. சரிங்களா? கட்சியே இப்படி இருக்கும்போது இதுல ப. சிதம்பரம் பாவம், அவர் வந்து அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது அவருடைய திசைக்கு இந்த கட்சி கஷ்டப்பட்டு இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. இன்னைக்கு வேற வழி, இன்னைக்கு அவர்கள் நினைத்திருந்தால் அன்னைக்கே போயிருப்பாங்க. சரிங்களா? அவர்களுக்கு அதுதான், ஏன்னா அந்த அந்த பார்ப்பன லாபிக்குள்ள தான் இயங்குது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனால இவர்கள் வந்து இந்த விஷயத்தில் உள்ளடி விவகாரங்கள் இது இல்லாம இன்னும், அதாவது அந்த விஷயங்கள் மேல் அவேர்னஸ் இல்லாமலோ அல்லது அதை பற்றி தெரியாமலோ, அதை பற்றி அக்கறை இல்லாமலோ இருக்காங்க. அக்கறை இல்லாமல், தெரியாமல் இல்லை. அப்படி இருக்கும்போது மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டு. அது இருக்கக்கூடாது.
அதோட பொருள் என்னன்னா அப்படி நடந்து விடுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது. திமுக பாஜகவோடு கூட்டணியில் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் வலு சேர்க்கிறதுக்கான கூடுதல் ஒரு பாயிண்ட்ங்கிறது மாதிரி தான் நான் அதை பார்க்கிறேன். அப்படி ஒரு வேளை நடந்தால் அதை நாம கண்டிக்கணும். அது எந்த சமரசமும் கிடையாது. நம்ம இதுல ஏதோ பொருள் என்னன்னா, அது திருமாவளவன் அவர்கள் சொன்னதுதான், இதுவரைக்கும் திமுக பாஜகவோடு கூட்டணியில் இல்லை, இனிமேல் கூட்டணியாக இருந்ததுன்னா நாங்க எதிர்ப்போம்னார்ல, அந்த இடத்துல நாம உடன்படுகிறோம். பாஜகவோடு யார் கூட்டணி வைத்தாலும் எந்த விதத்தில் பாஜக அதை தமிழ்நாட்டுக்குள் இந்த இந்திய அளவிலேயே அது எந்த மூவ் பண்ணாலும் அவர்களை நாம் எதிர்க்கிறோம். அதுல மாற்று கருத்து இல்லை. திமுகவுக்கு இது ஒரு எச்சரிக்கை தான். அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அவர்கள் ஒன்று அலிகேஷன், அதாவது ஒரு புரொபகண்டா அடிப்படையில் கூட வைக்கலாம். ஆனால் நாம் என்ன சொல்றோம்னா, இதை வைத்தாவது நீங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற டிமாண்டா வைக்கிறோம். அவ்வளவுதான். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.